தம்ம துண்டு வயசில் என்ன பிளானிங்கை பாருங்கள். படிக்கிறது ப்ரீகே 4, இதில் மூவி நைட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன்னு ஒரே அலப்பறை. 2 ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்கேன், 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் மைண்ட் கிராஃப்ட் படம் தான் பார்க்க போகிறோம், அதுக்காக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்லும் போது எனக்கு பயங்கர சிரிப்பாக தான் இருந்தது. இவங்க என்னமோ பெரிய ஆள் மாதிரி இவங்க டிசிஷன் எடுத்தால் போதுன்ற மாதிரி தான் அவன் பேசிக்கிட்டு இருந்தான். நீ எப்படி மூவி நைட் வேணும்னு என்கிட்ட கேட்குறியோ அதே மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கினா தானே மூவி நைட் பண்ண முடியும். இன்னொன்று அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, காண்டாக்ட் நம்பரும் இல்லை, எப்படிலாம் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். உடனே பேப்பர் பென் எடுத்துகிட்டு வந்துட்டான். உங்கள் நம்பர் எழுதி கொடுங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பர் எழுதி கொடுத்துருந்தோம். அந்த நம்பர் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு சேரப்போதா என்னன்னே தெரியல. ஆனால் அதுக்குள்ளே இவன் ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்காங்க, நான் ஃபுல்லாக செட்டப் பண்ண போகிறேன்னு செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான் மீடியா ரூமை. நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அவனோட மைண்டில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட மைண்ட் கிராஃப்ட் படம் பார்க்கணும் அப்படின்றது செட் ஆகிடுச்சு. இந்த வார்டெல்லாம் சேர்ந்து ஸ்கூலில் என்ன பிளானை போட்டுச்சிங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து இவன் கொடுக்குற அலப்பறை பெரிய அலப்பறையாக இருக்குது.